இங்க ட்வின் பிரதர்ஸ் 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது அன்னைக்கு வித்தியாசமா அவங்களோட அம்மா முகம் ஃபுல்லா மறைச்சு ஒரு மாஸ்க் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. ரீசெண்டா ஒரு சர்ஜரி நடந்ததால கொஞ்ச நாளைக்கு அந்த மாஸ்க கலட்ட முடியாதுன்னு சொல்றான். வாய்ஸ் அவங்களோட அம்மா வாய்ஸ் மாதிரியே இருந்ததால அவங்களுக்கு பெருசா அப்போ டவுட் வரல. எப்பவும் 2 பேருக்கும் சேர்த்து டாய்ஸ் வாங்கி கொடுக்கறவ அன்னைக்கு ஒரே ஒரு டாய் மட்டும் தான் வாங்கி கொடுக்கறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவளோட உடம்பு சரியாகிற வரைக்கும் அவளோட பெட்ரூமுக்கோ அல்லது பின்னாடி இருக்கிற ஸ்டோரேஜ் ஷெட்டுக்கோ வரவே கூடாதுன்னு அவங்கள ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றான். அதை கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தாலும் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அந்த பசங்க அவங்க வரைஞ்ச ஒரு டிராயிங்க அம்மாவுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. வழக்கமா எல்லா நைட்டும் கதை சொல்ற அவங்களோட அம்மா அன்னைக்கு கதை எதுவும் சொல்லாம குட் நைட் மட்டும் சொல்லிட்டு தூங்க போயிடுறா. அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகமா மாறுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவ கதை சொல்லியே அவங்கள தூங்க வச்சிருப்பா. அந்த மாஸ்க போட்டதுக்கு அப்புறம் இருந்து அவளோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பெரிய பையன் அவங்க அம்மா சொன்னதை கேட்காம ஆர்வத்துல அந்த ஸ்டோரேஜ் ஷெட்டுக்குள்ள ரகசியமா போயிடுறான். பார்த்தா அந்த இடமே எம்டியா இருக்குது. உடனே லேடர்ல ஏறி அங்க இருந்த மாடிக்கு போய் பாக்குறான். அங்க ஒரு பக்கெட்டும் அதுக்கு பக்கத்துல ரத்த கரைகளையும் பார்த்த பயத்துல அவனோட உடம்பே நடுங்கி போயிருது. உடனே அவன் அங்க இருந்து வேகமா வெளியே வரும்போது சடனா அவனுக்கு பின்னாடி அவனோட அம்மா வந்து நிக்கிறான். என்னோட பேச்சை மீறி நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு கோபமா கத்துறான். அப்போ தெரியாம அவன் ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறான். ஆனா அவனுக்கு ஆறுதல் கூட சொல்லாம அவனை இனிமே ரூமை விட்டு வெளியே வரவே கூடாதுன்னு மிரட்டிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் அவன் தூங்கும்போது அவனோட அம்மா அந்த ஷெட்டுக்குள்ள ரத்தத்தை பூசி ஏதோ பெரிய பூஜை பண்ற மாதிரி கனவு காண்கிறான். உடனே அவன் எழும்பி பார்க்கும்போது அந்த பெட்லயே பயத்துல உச்சா போயிருப்பான். உடனே ரெஸ்ட் ரூம் போகலாம்னு அவன் போகும்போது கீழே அவனோட அம்மா யார்கிட்டயோ ரகசியமா மொபைல்ல பேசுற சத்தம் அவனுக்கு கேக்குது. அவன் பாக்குறத சடனா அவன் கவனிச்சதும் வேகமா அவனோட ரூமுக்குள்ள ஓடி வந்து மூச்சை அடக்கிக்கிட்டு தூங்க மாதிரி நடிக்கிறான். அடுத்த நாள் காலையில நடந்ததையெல்லாம் அவனோட தம்பி கிட்ட சொல்றான். உடனே அவங்களோட அம்மா நைட் டைம்ல மொபைல்ல என்ன பேசுறா யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாக்கி டாக்கிய அவளோட பெட்ரூம்குள்ள ரகசியமா கொண்டு போய் செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு டஸ்ட்பின்ல அவங்க ஆசையா கொடுத்த டிராயிங்ஸ அவ கிழிச்சு போட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதனால அவ உண்மையிலேயே அம்மா தானான்னு அவங்களோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. உடனே அவளுக்கே தெரியாம அவளை ஒரு போட்டோ எடுத்து பழைய போட்டோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகுறாங்க. முன்னாடி கிரீன் கலர்ல இருந்த அவளோட கண்கள் இப்போ ப்ளூ கலர்ல இருக்குது. அப்போ அவங்க உண்மையிலேயே இந்த லேடி யாரு எதுக்காக அம்மா மாதிரி நடிக்கிறாங்கன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்பாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா மொபைல் அவங்க கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவ அங்க வந்து ஒருத்தன் கையில வச்சிருந்த மொபைலை பிடுங்கி குப்பைகளை அரைக்கிற மிஷினுக்குள்ள போட்டு அதை உடைச்சிடுறான். இப்போ அந்த பசங்களோட உயிர் பயம் ரொம்ப அதிகமாகுது. ரூமுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணி ஒரு அலமாரியை எடுத்து டோருக்கு பின்னாடி தடுப்புக்காக வைக்கிறாங்க. மிட் நைட்ல பெரிய பையன் பாத்ரூம் போறதுக்காக டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரும்போது அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து வித்தியாசமான பயங்கர சத்தங்கள் வர்றதை பார்த்து ஷாக் ஆகி மெல்ல அந்த ரூம் கிட்ட போறான்.